ஆமைகள் மிக மெதுவா நகர்றதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுக்கு முதலாவது காரணம் மெட்டாபாலிசம் மிக மிக குறைவு. அதாவது வளர்சிதை மாற்றம் அப்படின்றது ஆமைகள்ல மிக மிக குறைவு. இவை உண்ணுற உணவுல இருந்து ஆற்றலை எனர்ஜியை மிக மெதுவாகவே உருவாக்குகின்றன. இதால இந்த மெதுவான இயக்கம் அவற்றுக்கு எனர்ஜியை அதிக அளவுல சேமிக்க உதவுது. இதால் தான் ஆமைகள் உணவு மற்றும் நீர் இல்லாம நீண்ட நாட்கள் உயிர் வாழும். ரெண்டாவது அதுகளுடைய கவசம் போன்ற ஓடு. ஆமைகளுக்கு கவசம் போல ஒரு ஓடு இருக்கும் எதிரிகள்கிட்ட இந்த பாதுகாக்கிறதுக்காக. இந்த கவசம் அவற்றின் உடலோட இணைஞ்ச ஒரு எலும்பு போன்ற அமைப்பு. இந்த கனமான அமைப்பை தூக்கி கொண்டு நகர்றது அப்படின்றது லேசான காரியம் இல்லை. இதுக்கு உதாரணம் சொன்னா ஒரு மனிதன் முதுகுல ஒரு கனமான பெட்டியை சுமந்து கொண்டு நடக்கிறதுக்கு சமம். அடுத்தது அவற்றின் கால்கள அமைப்பு. ஆமைகள கால்கள அமைப்பை பார்த்தாலே தெரியும், தட்டையா அகலமாயிருக்கும். இந்த கால்கள அமைப்பு அவற்றை வேகமா நகராம தடுக்குது. இந்த கால்கள அமைப்பு எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னா அவற்றின் கனமான ஓட்டை, அந்த பாரத்தை, அந்த கவசத்தின் பாரத்தை தாங்கிறதுக்காகத்தான் இது உருவாக்கப்பட்டது. இவை இதால இந்த வடிவம் கொண்ட கால்கள் அவற்றை மிக வேகமா நகர விடாம தடுக்குது. அடுத்தது தற்காப்பு உத்தி. பொதுவாக ஒரு விலங்குக்கு வேகம் எதுக்கு தேவைப்படுது? தன்னை தற்காத்து கொள்றதுக்கு தான் அந்த வேகம் தேவைப்படுது. இங்கே ஆமைக்கு எதிரிகள்ட்ட இது பாதுகாக்கிறதுக்கு அதுக்கு ஒரு தற்காப்பு உத்தி இருக்கு. எதிரி வந்தா பக்கம் என்ன பண்ணாலும் தலையை உள்ள எடுத்துக்கொள்ளும், ஓட்டுக்குள்ள எடுத்துக்கொள்ளுது. இப்போ எதிரியால் அந்த விலங்கை வேட்டையாட முடியாமல் போகுது. அப்போ என்ன நடக்கணும்னு சொன்னால் ஆமைக்கு வேறொரு உத்தி இருக்கு. அதால் அதுக்கு அதிக வேகம் தேவைப்படலை. இவை தான் ஒரு ஆமை மிக வேகமாக நகராமைக்கான காரணங்கள்.